ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இளவரசர் அருள்மொழிவர்மரை சிறைப்பிடிக்க வந்த 2 சோழ நாட்டு கப்பல்களில் ஒன்று கரைதட்டி கரையிலே மூழ்கியிருந்ததை பார்த்துவிட்டு அடுத்த கப்பல் என்ன ஆனது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் பூங்குழலியும் பொன்னியின் செல்வனும். எங்கே போய் பார்ப்பது இளவரசே? அஸ்தமித்து நாலாபுறமும் இருள் சூழ்ந்து வருகிறது என்றாள் பூங்குழலி. சமுத்திரகுமாரி, உன் படகை எங்கே விட்டு வந்தாய்? என் படகு ஏறக்குறைய இந்த ஆற்றின் நடுமத்தியில் அல்லவா இருக்கிறது. யானை மீது வந்தபடியால், அதுவும் நீங்கள் யானையை செலுத்தியபடியால் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டோம். படகில் ஏறியிருந்தால் நள்ளிரவுக்குத்தான் இங்கே வந்திருப்போம். சரி, நன்றாக இருட்டுவதற்குள் இந்த நதிக்கரையோரமாக போய் பார்க்கலாம் வா. இங்குள்ள மரங்கள் கடல் நன்றாய் தெரியாமல் மறைக்கின்றன. ஒருவேளை இன்னொரு கப்பலை கடலில் சற்று தூரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம் அல்லவா? யானையை அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் நதியோரமாக கடலை நோக்கி போனார்கள். சீக்கிரத்திலேயே கடற்கரை வந்துவிட்டது. கடலில் அமைதி குடிகொண்டிருந்தது. அலை என்பதற்கு அறிகுறியும் இல்லை. கண்ணு கெட்டிய தூரம் ஒரே பச்சை வர்ணத் தகடாகத் தோன்றியது. கடலின் பச்சை நிறமும் வானத்தின் மங்கிய நீல நிறமும் வெகு தூரத்துக்கு அப்பால் ஒன்றாய் கலந்தன. மரக்கலமோ படகோ ஒன்றும் தென்படவில்லை. 1-2 பறவைகள் கடலிலிருந்து கரையை நோக்கி பறந்து வந்தன, அவ்வளவுதான். சிறிது நேரம் அங்கே நின்று நாலாபுறமும் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு, சரி, புகைந்த மரக்கலத்துக்கு போகலாம் என்றார் இளவரசர். இருவரும் வந்த வழியே திரும்பி நடக்கத் தொடங்கினார்கள். பூங்குழலி, நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். ஆனால் இங்கே நாம் பிரிந்து விட வேண்டியதுதான் என்றார் இளவரசர். பூங்குழலி மௌனமாயிருந்தாள். நான் சொல்கிறது காதில் விழுந்ததா? அந்த புதைந்த கப்பலிலேயே நான் காத்திருக்க தீர்மானித்து விட்டேன். சேனாதிபதி முதலியவர்கள் எப்படியும் இந்த இடத்தை தேடிக்கொண்டு வந்து சேர்வார்கள். அவர்களுடன் கலந்தாலோசித்து மேலே செய்ய வேண்டியதை பற்றி முடிவு செய்வேன். ஆனால் உனக்கு இனி இங்கே வேலையில்லை. உன் படகை தேடிப்பிடித்து போய்விடு. என் தந்தையை பற்றி நான் கூறியதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். பூங்குழலி தயங்கி நின்றாள். அங்கிருந்த மரம் ஒன்றின் மீது சாய்ந்தாள். அதன் தாழ்ந்த கிளை ஒன்றை அவள் பிடித்து கொண்டாள். என்ன சமுத்திரகுமாரி, என்ன? ஒன்றுமில்லை இளவரசே. இங்கே தங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். போய் வாருங்கள். கோபமா பூங்குழலி, கோபமா? தங்களிடம் கோபம் கொள்ள இந்த பேதைக்கு என்ன அதிகாரம்? அவ்வளவு அகம்பாவம் நான் அடைந்து விடவில்லை. பின்னர் ஏன் திடீரென்று இங்கேயே நின்று விட்டாய்? கோபம் இல்லை ஐயா, களைப்புத்தான். நான் உறங்கி 2 நாள் ஆகிறது. இங்கேயே சற்று படுத்திருந்து விட்டு என் படகை தேடிக்கொண்டு போகிறேன். அது பௌர்ணமிக்கு மறுநாள். ஆகையால் அந்தச் சமயம் கீழே கடலில் சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தது. 2 மங்கிய கிரணங்கள் பூங்குழலியின் முகத்திலும் விழுந்தன. இளவரசர் அந்த முகத்தை பார்த்தார். அதில் குடிகொண்டிருந்த சோர்வையும் களைப்பையும் பார்த்தார். கண்கள் பஞ்சடைந்து இமைகள் தாமாக மூடிக்கொள்வதையும் பார்த்தார். சந்திரன் உதயமாகும்போது குவிதல் இயற்கைதான். ஆனால் பூங்குழலியின் முகப்போது குவிந்தது என்று மட்டும் சொல்வதற்கில்லை. அது வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்தது. பெண்ணே, தூங்கி 2 நாளாயிற்று என்றாயே, சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று என்றார். சாப்பிட்டும் 2 நாளைக்கு மேலாயிற்று. தங்களுடன் இருந்த வரையில் பசியே தெரியவில்லை. என் மூடத்தனத்தை என்னவென்று சொல்வது? இன்று பகல் நாங்கள் எல்லோரும் வயிறு புடைக்க விருந்துண்டோம். நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்க தவறிவிட்டேன். வா பூங்குழலி, என்னுடன் அந்த புதைந்த கப்பலுக்கு வா. அதில் தானியங்கள் சிதறிக் கிடந்ததை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அந்த தானியங்களை திரட்டி இன்று இரவு கூட்டாஞ்சோறு சமைத்து உண்போம். சாப்பிட்ட பிறகு நீ உன் வழியே போகலாம். ஐயா, சாப்பிட்டால் உடனே அங்கேயே படுத்து தூங்கி விடுவேன். இப்போதே கண்ணை சுற்றுகிறது.
அதனால் என்ன, நீ அந்த புதைந்த கப்பலில் நிம்மதியாக படுத்து தூங்கு. நானும் யானையும் கரையிலிருந்து காவல் காக்கிறோம். பொழுது விடிந்ததும் நீ உன் படகை தேடிப்போ. இவ்விதம் சொல்லி இளவரசர் பூங்குழலியின் கரத்தை பற்றி அவளை தாங்குவார் போல நடத்தி அழைத்து கொண்டு சென்றார். உண்மையிலேயே அவளுடைய கால்கள் தள்ளாடின என்பதைக் கண்டார். அந்த பெண்ணின் அன்புக்கு ஈரேழு உலகிலும் இணையேது என்று எண்ணியபோது அவருடைய கண்களில் கண்ணீர் துளித்தது. புதைந்திருந்த கப்பலுக்கு அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தபோது அந்த கப்பலுக்கு பின்னால் புகை கிளம்புவதைக் கண்டு திடுக்கிட்டார்கள். ஒருவேளை அந்த கப்பலைச் சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போயிருந்து திரும்பி வந்திருக்கலாமல்லவா? திடீரென்று அவர்கள் முன்னால் தோன்றினால் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நேரிடக்கூடும். ஆகையால் மெல்ல மெல்ல சத்தமிடாமல் சென்றார்கள். வெகு சமீபத்தில் அவர்கள் போன பிறகும் பேச்சுக்குரல் ஒன்றும் கேட்கவில்லை. மறைவில் இருப்பவர்கள் யார், அவர்கள் எத்தனை பேர் என்றும் தெரியவில்லை. வள்ளிக்கிழங்கு சுடும் மணம் மட்டும் கம்மென்று வந்தது. பூங்குழலியின் நிலையை இப்போது இளவரசர் நன்கு அறிந்திருந்தபடியால் அவளுடைய பசியை தீர்ப்பது முதல் காரியம் என்று கருதினார். ஆகையால் வந்தது வரட்டும் என்று கப்பலைச் சுற்றி கொண்டு அப்பால் சென்று பார்த்தார். அங்கே அடுப்பு மூட்டி சமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தது ஒரு பெண்மணி என்று தெரிந்தது. யார் அந்த பெண்மணி என்பதும் அடுத்த கணத்திலேயே தெரிந்து போயிற்று. அந்த மூதாட்டி இவர்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை. இவர்களை எதிர்பார்த்தவளாகவே தோன்றியது. வாய்ப்பேச்சின் உதவியின்றி இவர்களை அந்த மூதாட்டி வரவேற்றாள். சற்று நேரத்துக்கெல்லாம் அமுதும் படைத்தாள். பழையாறை அரண்மனையில் அருந்திய ராஜபோகமான விருந்துகளையெல்லாம் காட்டிலும் இந்த மூதாட்டி அளித்த வரகரிசிச் சோறும் வள்ளிக்கிழங்கும் சுவை மிகுந்ததாக இளவரசருக்கு தோன்றியது. சாப்பிட்ட பிறகு 3 பேரும் கப்பலின் தளத்துக்குப் போய்ச் சேர்ந்தார்கள். சந்திரன் இப்போது நன்றாக மேலே வந்திருந்தான். கப்பலின் தளத்திலிருந்து பார்த்தபோது கடலும் தொண்டைமானாரும் ஒன்றாக கலக்கும் இடமும் அதற்கப்பால் பரந்த கடலும் தெரிந்தன. முன்மாலை இருள் வேளையில் பச்சை தாமிரத் தகட்டைப் போல தோன்றிய கடல் இப்போது பொன்வண்ண நிலாவின் கிரணங்களினால் ஒளிபெற்று தங்கத் தகடாகத் திகழ்ந்தது. அவர்கள் இரவில் திறந்த வெளியில் சுற்றிலும் நீர் சூழ்ந்த இடத்தில் இருந்த போதிலும் புழுக்கத்தினால் உடம்பு வியர்த்தது. காற்று என்பது லவலேசமும் இல்லை. இதை பற்றி இளவரசர் பூங்குழலியிடம் கூறியதை அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டாள். வானத்தில் சந்திரனைச் சுற்றி ஒரு சாம்பல் நிற வட்டம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினாள். சந்திரனைச் சுற்றி வட்டமிட்டிருந்தால் புயலும் மழையும் வரும் என்பதற்கு அடையாளம் என்று பூங்குழலி விளக்கிச் சொன்னாள். புயல் வருகிற போது வரட்டும், இப்போது கொஞ்சம் காற்று வந்தால் போதும் என்றார் இளவரசர். பிறகு அந்த மூதாட்டி எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கு வந்து சேர்ந்திருக்க முடியும் என்று தம்முடைய வியப்பை தெரிவித்தார். என் அத்தைக்கு இது ஒரு பெரிய காரியமல்ல, இதைவிட அதிசயமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்றாள் பூங்குழலி. மேலும் தங்களிடம் அவருக்கு இருக்கும் அன்புக்கும் அளவே கிடையாது. அன்பின் சக்தியினால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்றாள். இந்த பேச்சையும் அந்த மூதாட்டி எப்படியோ தெரிந்து கொண்டு பூங்குழலியின் முகத்தை திரும்பி ஒரு திக்கை சுட்டி காட்டினாள். அங்கே அவர்கள் ஏறி வந்த யானை நின்று கொண்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை ஒன்று நின்றதைக் கண்டு இருவரும் அதிசயித்தார்கள். இந்த குதிரையின் மீது ஏறி இவர் வந்தாரா என்ன? இவருக்கு குதிரை ஏற தெரியுமா என்று இளவரசர் வியப்புடன் கேட்டார். அத்தைக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமில்லை. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாம் தெரியும். படகு வலிக்க தெரியும். சில சமயம் காற்றில் ஏறி பிரயாணம் செய்வாரோ என்று நினைக்க தோன்றும். அவ்வளவு சீக்கிரம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் வந்து விடுவார். எப்படி வந்திருக்க முடியும் என்று நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். இளவரசர் இப்போது வேறொரு ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார். கரையில் மேய்ந்து கொண்டிருந்த குதிரையின் கம்பீர தோற்றம்தான் அவருக்கு அத்தகைய வியப்பை உண்டாக்கியது. அரபு நாட்டில் வளர்ந்து வரும் உயர்ந்த சாதி குதிரைகளில் மிக உயர்ந்த குதிரை அல்லவா இது? எப்படி இங்கே வந்தது? எப்படி இந்த மூதாட்டிக்கு கிடைத்தது என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சிம்ஹாசனம் இதை மையமா வச்சு இந்த நெடுங்கதை பாத்திரங்களை ஆராய்வோம். சாபமுள்ள இந்த சோழ சிம்மாசனம் என் புதல்வர்களுக்கு வேண்டாம்னு அலறியபடி குந்தவையிடம் சொல்றார் சுந்தர சோழர். பாட்டனும் பேரனும் யோசிச்சு என்ன வேணுமோ செய்து கொள்ளட்டும். நானும் பார்த்திபேந்திரனும் கடல் கடந்து பல நாடுகளுக்கு போய் தமிழர் வீரத்தையும் புலிக்கொடியையும் நிலைநாட்டுவோம். இது ஆதித்த கரிகாலனின் திட்டம். தஞ்சாவூர் சிம்மாசனம் தன் பேர்ல அமர்வதற்கு ஆள் இல்லாம தவிக்க போறதில்லை.
அத்தோட எந்த சிம்மாசனத்திலையும் உட்கார்ந்து ராஜ்யம் ஆளும் ஆசை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் அருள்மொழிவர்மர். சோழ சிம்மாசனம் தமக்கு உரியதுங்கிறத மூடு பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளி முகதரிசனத்தை தந்து உறுதிப்படுத்திட்டார் மதுராந்தகர். போதைக்கு வேறு பல காரணங்களால தந்தையும் தம்பியும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா அருள்மொழி கையில் இருக்கிற சங்கு சக்கர ரேகை அவனை நிச்சயம் சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடும். இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை குந்தவைக்கு. தஞ்சை தங்க சிம்மாசனத்துல ஒரு நாளாவது பழுவேட்டரையை ஏத்தி வச்சு பார்க்கிற வரையில தூங்க மாட்டேன். இது நந்தினியின் சூளுரை. நேர்களே, பேசும் சக்தி இல்லாததோடு சித்தப்பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருக்கிற மூதாட்டி, நியாயமா தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய பெருமாட்டி, காவேரி தாயாகவும் அமுதூட்டும் அன்னையாகவும் காட்சி தந்துட்டு போயிடுறாங்க. சேற்றிலே சிக்கி இருந்த கப்பல்லையும் சோற்றை ஆக்கி பசிய போக்கின மாதரசி. அந்த அன்புள்ளம் எளிய உணவையும் பெரு விருந்தா மாத்திடுச்சு. வரகரிசிச் சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்திட்ட சோறு எல்லா உலகும் பெறும். புல்வேளூர் பூதன் என்பவர் வரகரிசிச் சோறு, கத்தரிக்காய் பொரியல், புளித்த மோர் இவற்றால் ஆன எளிய விருந்து அளித்தார். அதை உண்ணும் பேரு இந்த உலகுக்கு ஈடாகும். இப்படி பாடினாங்க தமிழ் பாட்டி ஔவையார். தன் பெரியம்மைன்னு பொன்னியின் செல்வரும் தன் அத்தைன்னு பூங்குழலியும் குறிப்பிடுற அந்த மூதாட்டி அரபு குதிரை ஒன்றை தன் வசப்படுத்தி இந்த பகுதிக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு வியப்படையரும். பூங்குழலின் விளக்கம் காரைக்கால் அம்மையார நினைவூட்டுது. இவள் நம்மை பேணும் அம்மை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.